ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம எம்டி சால்னா எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். முதல்ல கடாயை வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 7 முந்திரி போட்டு 4 மிளகாவை போட்டுட்டு 1 ஸ்பூன் கசகசா போட்டு, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டுட்டு ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு அதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் நைஸாக. அப்புறம் குக்கர் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நறுக்கிட்டு 2 பச்சை மிளகா நல்லா கீறி போட்டுக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கணும். அதுவும் நல்லா வதங்கிட்டோடனே கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு வதங்கிட்டு 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதை மறைச்சி வச்சுற பேஸ்ட்டை ஊற்றிடணும். பேஸ்ட்டை ஊற்றிட்டு மிக்ஸி நல்லா கழுவி ஊற்றிக்கோங்க. நான் சால்னா மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வைக்கிறதால தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு கிரேவி மாரி கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. வச்சுட்டு 3 விசில் வச்சு குக்கரை இறக்கிட்டு நம்ம விசில் விட்டதுக்கப்புறம் குக்கர் திறந்து பார்த்தா நம்ம சால்னா ரெடி.